படத்துக்கு வந்து சம்பளம் வந்து 75 கோடி கேட்குறாரு இதுக்கு முன்னாடி, அதாவது வந்து கூலிக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி. ஸோ கூலி ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ரிப்போர்ட் மோசமாக இருக்குன்னொன்னே அந்த தயாரிப்பாளருக்கு மறுபடியும் அதே தயாரிப்பாளர் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு அந்த படத்தை பண்ணுறாரு. ஆனால் முதல்ல வந்து 75 கோடி ஏன் கேட்குறாரு அப்படின்னா, ரஜினி கமலோட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அதை பண்ண போனால் நமக்கு வந்து 100 கோடி கிடைக்கும், அங்கே நமக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னும் போது அங்கே கேட்குறாரு. டிமாண்ட் வந்து இன்னைக்கு இல்லை, இன்னொன்று கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு பண்ணுறாரு. இது வந்து சரியா தப்பா அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் இருக்கும்போது எல்லாருமே சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வரையறை வேணும். அதாவது ஒரு எப்படின்னா, இப்போ ரஜினி படம் கூலி பண்ணும்போது அவர் சம்பளம் 50 கோடி கொடுத்தாங்க. அது ரஜினி படம், அதில் வந்து பெரிய பெரிய மெகா ஸ்டார்ஸ்லாம் இருந்தாங்க. அது சன் பிக்சர்ஸோடைய படம், பெரிய கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாயில் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தயாரிக்கப்பட்ட படம். அந்த படத்துக்கு நீங்கள் 50 கோடி ரூபா சம்பளம் கேட்கும்போது அது ஓகே, அது நியாயம், கட்டுப்படி ஆகும். நீங்கள் ஒரு கார்த்தி அப்படின்னும் போது, கார்த்தி நல்ல நடிகர் தான், ஆனால் வந்து கார்த்திக்கு ஒரு பிஸ்னஸ் தானே இருக்கு. கார்த்தி வச்சு இவ்வளோ தானே பிஸ்னஸ் பண்ண முடியும். ரஜினிக்கு பண்ணுற பிஸ்னஸையும் விஜய்க்கு பண்ணுற பிஸ்னஸையும் கார்த்தி வச்சு பண்ண முடியாது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது கார்த்தி படத்துக்குமே நீங்க 75 கோடி கேட்டீங்கன்னா அது சரியா வருமா?